வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற புலமை பரீட்சைக்குரிய வினாத்தாளில் அதாவது பகுதி ஒன்றில் வந்த நுண்ணறிவு சார்ந்த ஒரு வினாவை பார்க்க போகிறோம். இது பார்ப்பதற்கான காரணம், இந்த வினாக்களை அதிகமான மாணவர்கள் பிளவிட்டிருக்கணும். ஏன் பிளவிட்டதென்றதையும் அது எவ்வாறு நாங்கள் இலகுவாக செய்து கொள்வதென்றதையும் பார்க்க போகிறோம். இதில் பாருங்க, ஸ்கூல் கிளாஸ் என்னும் இரு சொற்களிலும் இருக்கின்ற போதிலும் மியூசிக் என்னும் சொல்லில் இராத எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் உள்ளன? இப்போ கேள்வியை திரும்பி பாருங்க. நுண்ணறிவு கேள்வி நாங்கள் அறுத்துறுத்து வாசிக்கணும். வேகமாக வாசித்து போட்டு உடனே விட கீறிவிட்டால் மூன்றாண்டு. ஆனால் மூன்றாவது விடை இல்லை. கனமானவர்கள் மூன்றாவது கீறிக்கிற மூன்றாவது விடை இல்லை. எது வரும் என்று பார்ப்போம். அப்போ இதில் 2 ஆங்கில சொல் தந்திருக்குது. முதல்ல எது ஸ்கூல் என்றதும் கிளாஸ் என்றதும் தந்திருக்குது. அதாவது பாடசாலையும் வகுப்பறையும் தந்திருக்குது. அப்போ இன்னும் இரு சொற்களிலும் இருக்கின்ற போதிலும், ரெண்டுலேயும் இருக்கின்ற போதும், ரெண்டுலேயும் இருக்கிற எழுத்துக்களை நாங்கள் முதலில் காணும். ரெண்டுலேயும் இருக்கிற எழுத்துக்கள் என்று பார்க்க எஸ் என்ற எழுத்து இருக்குது ரெண்டுலேயும். அதே மாதிரி சி என்ற எழுத்தும் இருக்குது. அடுத்தது எல் என்ற எழுத்தும் இருக்குது. இதுதான். அப்போ ரெண்டு சொற்கள்லையும் இருக்கின்றது SCL என்ற 2 எழுத்தும் 3 எழுத்தும் ரெண்டுலேயும் இருக்குது. இருக்கின்ற போதிலும் மியூசிக் என்னும் சொல்லில் இராத எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் உள்ளன? அப்போ மியூசிக் என்னும் சொல்லில் இராத, அதாவது மியூசிக் என்ற சொல்லில் இராத எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் உள்ளன கேட்டு. அப்போ ரெண்டுக்கும் பொதுவானது, அதாவது ஸ்கூலுக்கும் கிளாஸுக்கும் பொதுவாக ரெண்டுலேயும் இருக்கிறது இந்த வெட்டப்பட்ட எழுத்து. என்னென்ன எழுத்துன்னு பாருங்க, எஸ் என்ற எழுத்து, அதே மாதிரி சி என்ற எழுத்து, எல் என்ற எழுத்து. இந்த எஸ் என்ற எழுத்து மியூசிக் என்ற சொல்லில் இருக்குது. அதே மாதிரி சி என்ற எழுத்தும் இருக்குது. அப்போ எந்த எழுத்து இல்லை? ஒரு எழுத்து மட்டும் இல்லை, எல் என்ற எழுத்து மட்டும் மியூசிக்கில் இல்லை. அதால் நாங்கள் மூன்றாவது விடையை முதலாவது விடையை கீறணும். ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம்? மூன்றாவது விடையை கீறி விட்டோம். அப்போ கேள்வி விளங்கிட்ட 2 சொல்லையும் இருக்கணும். எந்த 2 சொல்லையும்? ஸ்கூல் கிளாஸ் என்ற 2 சொல்லையும் இருக்கின்ற போது அதில் இருக்க வேணும். ஆனால் மியூசிக் என்ற சொல்லில் இல்லாதது. இப்போ ஸ்கூல்லையும் கிளாஸ்லையும் இருக்கிற பொதுவான எழுத்துக்கள் நான் சொன்னேன். என்னென்ன 3 எழுத்து, எஸ் என்ற எழுத்து, சி என்ற எழுத்து, எல் என்ற எழுத்து என்ன இருக்குது. ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது 2 சொல்லில். ஆனால் மியூசிக்கில் இல்லாதன்னு பார்த்தா எஸ் இருக்குது மியூசிக்கில், சியும் இருக்குது. அப்போ எந்த எழுத்து இல்லை? எல் என்ற எழுத்து இல்லை. அப்போது ஒரு எழுத்து மட்டும் மியூசிக்கில் இல்லை. அதால் முதலாவது விட சரியான விட. இப்போ கேள்வியை பிள்ளைகளை வடிவாக வாய்ச்சி செய்ய வேணும். சரிங்கன்னா கூட சரி. அடுத்த கேள்வி 2வது கேள்வியோடு சந்திக்க போகிறோம். ஓகே, பாய்.